வணக்க மக்களே. முருதேஸ்வர் கோயில்னாலே உயரமான சிவன் சிலை தான் அடையாளமே இல்லைங்களா? இந்த சிவன் சிலை குட்டி மலை மேலே இருக்குங்க. 3 தளங்கள் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோர் வரலும் நீங்கள் கார்லேயே கூட போய்க்கலாங்க. சிவன் சிலைக்கு ஒரு குட்டி குகை இருக்குங்க. அந்த வீடியோவில் கோயிலோட கதை சொன்னேன் இல்லைங்களா? அந்த கதைகளில் வர காட்சிகளை சிலைகளாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. கடுமையான தவம் இருக்கிறான் ராவணன். கடுமைனா எப்படிப்பட்ட கடுமைன்னு கேட்குறீங்க? அவனுடைய 10 தலைகளில் ஒவ்வொரு தலையாக வெட்டி யாக குண்டத்தில் போடுறான். உடனே சிவபெருமான் ஏற்கனவே அவர் இறக்க குணம் படைச்சவர் இல்லைங்களா? அவர் போதும் ராவணா, நிறுத்து, இந்த நீ கேட்ட ஆத்மலிங்கம்னு கொடுத்துட்றார். ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கிட்டு இலங்கையை நோக்கி ராவணன் போயின்னு இருக்கும் போது அங்கே போயிட்டு அவனை ஜெயிக்க முடியாதேன்னு பதைப்பா நாரதர் நம்ம விஷ்ணு பகவான்கிட்ட போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம விஷ்ணு பகவானும் அவரோட சக்கரத்தை ஏவி சீக்கிரமாக விடியும்படி செய்கிறார். விடியறதை பார்த்துட்டு ராவணன் நம்ம குளிக்க போகணுமே, இந்த லிங்கத்தை எங்கே வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருத்தன் வரான். அவனை கூப்பிட்டு, இந்தாப்பா இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அது ஒன்றும் கீழே வைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். வந்ததோ விநாயகர் பெருமான் வந்த வேலையை சிறப்பாக செஞ்சிடறாருங்க. கீழே வச்சிடறாரு. இதை பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்த ராவணன் தலை மேலே கொட்டுறாருங்க. உடனே அந்த சிறுவன் குட்டி குள்ளமான விநாயகர் சிலையாக மாறிடுது. இதே சிலை நம்ம பக்கத்தில் கோகர்ணான்ற இடத்துல கோவில் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த கதைகளில் வர காட்சிகளை அழகாக தத்ரூபமான சிலைகளாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் இதையும் தவறாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.